ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ஒரு சீடர் அவர் சொன்னார் ஒரு கதையின் மூலமாக சொர்க்கம் என்ன நரகம் இருக்கு உனக்கு தெரியும்ல. இப்ப இறைவன் சிவபெருமான் ஒரு அந்தனரா வர்றார், ஒரு பிராமணரா வந்து நரகத்துக்கு போய் நரகவாசிகளை பார்த்து, ஏன் நரகவாசிகளே எல்லாரும் துன்பத்தில் உழல்றீங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருப்பீங்க, கொஞ்சம் பசியா இருக்க மாதிரி தெரியுது, நீங்க எல்லாம் சாப்பிடணும் தான் 1000 அண்டா நெய்ச்சோறு கொண்டாந்து வச்சிருக்கேன், சக்கரை பொங்கல் தித்திப்பா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னாரு. 1000 அண்டா சோறு வச்சது சரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சார், கையை மடக்காம சாப்பிடுங்கன்னாரு. கையை மடக்காம சாப்பிடுங்க, 1/2 மணி நேரத்தில் வர்றேன்னு போயிட்டாரு. சொர்க்கத்துக்கு போனாரு, அங்க போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி சொல்லிட்டு 1000 அண்டா சோறு வச்சார். அவங்களையும் கூப்பிட்டு சொன்னார் எல்லாரும் சாப்பிடுங்க பசி யாருங்க, ஆனா கையை மடக்காம சாப்பிடுங்கன்னாரு. 1/2 மணி நேரத்தில் வர்றேன்னு இங்கே வந்தார். இங்கே வந்து பார்த்தா ஏற்கனவே சொல்லிட்டு போனா அத்தனை 1000 பேர் சும்மா திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் சாப்பிடலையா, எல்லாரும் சாப்பிட சொன்னேன், ஏன் பேசாமல் இருக்கேன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் கையை மடக்கப்படாதீங்க, எப்படி சாப்பிட்றது, அதனால தான் சாப்பிட தெரியலை முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியா நீங்கள் 1000 பேர் ஏன் கூட வாங்கன்னு கூட்டிக்கிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தில் போய் பார்த்தா 1000 அண்டா சோறும் தீர்ந்து போச்சு, சாப்பிட்டாச்சு எல்லாரும். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டான். எப்படி சாப்பிட்டிய? நான் ஒரு நிபந்தனை வச்சுருந்தேனே. ஆமாம், கையை மடக்காமல் சாப்பிட சொன்னீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி சாப்பிட்டிய? நான் அள்ளி நான் சாப்பிட முடியலை, ஆனால் நான் அள்ளி அப்படியே அவருக்கு ஊட்டினேன், அவர் அள்ளி அவருக்கு ஊட்டினாரு, அவர் அள்ளி எனக்கு ஊட்டினாரு, இப்படி நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டோம், பசி தீர்ந்துருச்சு, சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு. இப்போ இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல வர்றேன், நம்ம மட்டும் சாப்பிட்டோம்னு நினச்சோம்னா அது நரகம், பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டா அதுக்கு பேர் சொர்க்கம். அப்ப ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு தத்துவமான ஞானமான கதைகள்லாம் இருக்கு.